friends, welcome to Ina Magic. இந்த வீடியோல வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஃபைபர் கண்டென்ட் வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. யாரெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த தோசை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எக் தோசை. இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கணும். இது வந்து நான் நார்மல் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, திக் ஓட்ஸ், அது கூட எடுத்துக்கலாம். திக் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வந்து பவுட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஈஸியாகவே பவுட்ரு ஆயிரும். நீங்கள் 2ல் எந்த ஓட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு எடுத்துட்டோம். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது பவுட்ரு பண்ணியாச்சு. நல்லா நைஸாக உங்களுக்கு வந்து பவுட்ரு ஆயிடும். இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஓட்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டைஜஷன் அதெல்லாமே வந்து நல்லா ஆகும். இதோட வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல மாவு மாதிரி நம்ம கலந்துக்கணும். தோசை பேட்டர்லாம் வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து அது மாவு மாதிரி ஆக்கியாச்சு. இப்போ வந்து எக் வந்து ஆட் பண்ணணும். நாலு எக் வந்து உங்களுக்கு இதுக்கு தேவைப்படும். நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எக்கோட ஸ்மெல் வரும் அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம பெப்பர் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுனால எக்கோட ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கெல்லாம் தெரியாது. ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன் 1 கப் அளவுக்கு அதோட தூள் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேப்சிகம், எல்லோ, க்ரீன் அண்ட் ரெட், இது 3 கலர்லேயும் கேப்சிகம் வந்து அதுவும் நல்லா ஸ்மாலாக கட் பண்ணிக்கணும். தக்காளி ஒரு 2 பழம் அளவுக்கு, சின்ன பழமாக 2 பழம் எடுத்திருக்கேன். கொரியாண்டர் லீவ்ஸு, கருவேப்பிலை, சில்லி அது வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். கேரட் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கணும். இதில் எது சேர்த்தாலுமே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் மாவோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். கேபேஜ் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் கூட நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து அந்த சாப்பர் இருக்கும் இல்லையா, வெஜிடபிள் சாப்பர், அதில் வந்து சாப் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு நல்லா ஃபைனாக வந்து கிடைக்கும். பீன்ஸ் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் தூள், இது எல்லாமே வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பேட்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம தோசை மாதிரி அதை ஊற்ற வேண்டியதான். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடை தோசை மாதிரியே இருக்கும். எல்லாம் காயெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டனால ஈஸியாக வந்து அது வெந்துடும். ஒரு தடவை மூடி போட்டுட்டு வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு திருப்பியும் வந்து நம்ம அதை வேக வைக்கணும். இதுக்கு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாஸோட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா காரமான துவையல் ஏதாவது அரைச்சிட்டு நீங்கள் வந்து அதை சாப்பிட்லாம். இது வந்து ஒரு 2 சாப்பிட்டீங்கன்னா போதும். நல்ல ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.